வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மோட்டரை எப்படி பிரித்து அதில் இருக்கிற வைண்டிங் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்பு. இது 1/2 HP மோட்ரு. இது வைண்டிங் ஃபால்ட்டு வந்திருக்கு. ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும், எப்படி காயில் பிரிக்கணும், இந்த 3 ஸ்டெப் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்ததுன்னா நம்ம மோட்டர் ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். மேக்ஸிமம் இது மாதிரி ஸ்டெட் போல்டு கட்டுறதுக்கெலாம் டீ பாக்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது 8 டீ பாக்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 டீ பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக வேலை முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இதை கழட்டின பிறகு சின்ன ஒரு சாஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டோரை ஆப்போசிட்டில் நம்ம தட்டணும். ஒரே சைடில் நம்ம ஹேமர் யூஸ் பண்ணி தட்டக்கூடாது. ஆப்போசிட்டில் தட்டினோம் அப்படின்னா அந்த டோர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேரிங் சீட்டிங்லேயே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தட்டினீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 3 கார்னர்லேயுமே தட்டுங்க. ஏன்னா இப்போ நான் தட்டுறது பார்த்திங்கன்னா 2 கார்னரில் தான் தட்டுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 3 கார்னர்லேயுமே தட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஓரளவுக்கு லிமிட்டாக தட்டணும். ஓவராக தட்டணும் அப்படின்னா டோர் உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு லிமிட்டாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம லிமிட்டாக தட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த டோர் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காயிலெலாம் பார்த்திங்கன்னா உள்ளார ஒரே ஒரு செட் மட்டும் போயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கோரை தனியாக உருவ போகிறோம். இந்த பம்பில் 2 தட்டு தட்டிங்க அப்படின்னா பம்பு தனியாகவும் கோர் தனியாகவும் நமக்கு வந்துடும். பேரிங்லாம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த காயிலில் ஸ்டார்டிங் காயிலில் 1:8 அந்த ரேஷியோவில் இருக்கிற ஒரு செட்டு காயில் மட்டும் ஃபால்ட்டு. இப்போ அதனால தான் மோட்டர் ஆம்ஸ் அதிகமாக எடுக்குது. ஸோ இதுதான் ஃபால்ட்டு. பாருங்கள், உள்ளார காயிலில் எரிஞ்சு போயிருக்கு. ஸோ இதுதான் ஃபால்ட்டு. அதனால தான் ரீவைண்டிங் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி காயில் நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நமக்கு வைண்டிங் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த கெப்பாசிட்டர் கிளாம்ப் பார்த்திங்கன்னா ஒரு சில மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ரஸ்ட் ஆகி துரு பிடிச்சிருக்கும். அது கழட்ட முடிஞ்சால் கழட்டலாம், இல்லைனா அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம வேறு கெப்பாசிட்டர் கிளாம்ப் போட வேண்டியதான். அடுத்து டெர்மினல் பாக்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே இந்த ஹேண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சும்மா லைட்டாக தட்டணும் அப்படின்னா நமக்கு லூஸ் ஆயிரும். செக் நட் போட்டு டைட் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கெப்பாசிட்டர் கிளாம்ப் ஸ்க்ரூ வரலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசு தான் போடணும். ஸோ அதனால் இதை கட் பண்ணி அப்படியே எடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காயில் பிரிக்கிறோம். வித் டேட்டா எடுக்கிறதோடு பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காயில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மேலே இருக்கிறதுலையே அந்த ஸ்டார்டிங் காயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உளி எடுத்துக்கங்க. உளி எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் காயில் கேப் கிடைக்கும். அந்த இடத்துல இப்படி வச்சா ஒரு அழுத்தினீங்க அப்படின்னா காயில் வந்துடும். திரும்பவும் அது 1:12 அந்த ரேஷியோவில் இருக்கிற காயில் நம்ம என்ன பண்ணுறோம்னா தனியாக பிரித்து எடுக்கிறோம். அதாவது 1:12 இருக்கிறது பிரித்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லூஸ் பண்ண போகிறோம். எப்படி லூஸ் பண்ணுறது? ஜஸ்ட் இந்த உளியை வச்சு மேலேயும் கீழேயும் தட்டி விட்டீங்க அப்படின்னாலே வார்னிஷ் எல்லாமே கொட்டிடும்னு வச்சுக்கோங்களேன். வார்னிஷ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பவுடராக கொட்டிடும். உடனே பார்த்திங்கன்னா நம்ம காயில் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 டைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காயில் கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்டரை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கட்டர் ஓரளவுக்கு கரெக்டாக காயில் கட் பண்ணோம். ஸோ இந்த கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காயில் கவுண்டிங் பண்ணுறோம். மெயினாக காயில் லூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு காயில் கவுண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரேஷியோ 1:12 அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நோட் பண்ணிக்கணும். மெயினாக இதுதான் ஒரு நோட் போட்டு நோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம் எத்தனை. அதாவது ஸ்டார்டிங் காயிலில்
எந்தெந்த ரேஷியோவில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸ்டார்டிங் காயில்னு எழுதி அதில் எத்தனை டு எத்தனை வந்து வைண்டிங் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 to 8, அடுத்து 1 to 10, அடுத்து 1 to 12, மொத்தம் 3 செட்டு காயில். இப்போ 3 செட்டு காயிலுக்கும் எத்தனை டர்ன்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லூஸ் பண்ண காயிலுடைய கவுண்டிங்கை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கவுண்டிங்கை வந்து நான் கவுண்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா 150 வருது. இதை வந்து பார்த்து எழுதணும். நம்ம எடுத்தோடனே பார்த்திங்கன்னா 1 to 8 எழுதிடக்கூடாது. ஏன்னா ஆர்வ கோளாறில் எழுதிடுவோம். நானும் அப்படி தான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் எந்த காயில் நம்ம வெட்டணும், எதுக்கு நம்ம எழுதணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து எழுதிடணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1 to 8 வெட்டியாச்சா, அந்த 1 to 8 மட்டும் எப்படி உருவுறது, ரிமூவ் பண்ணுறது, ஸ்லாட்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லீடு ஒயரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 2 போல் வைண்டிங்களுக்கு இந்த மாதிரி மோட்டரை வந்து பார்த்திங்கன்னா டபுள் கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு சிலதில் வரும், இருந்தாலும் நம்ம லீடு ஒயரில் செக் பண்ணிக்கணும். சிங்கிள் கேஜ் வருதா இல்லை டபுள் கேஜ் ஒயர் வருதா அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கம்பி தான் வரும், டபுள் கம்பி வராது. இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் ஒரு கம்பியை பற்ற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பின்னாடி அந்த யூ ஷேப்பில் இருக்கிற இடத்துல இந்த யூ ஷேப் இருக்கிற கம்பியை வந்து மாட்டி விட்டு இந்த ஹேமரை வந்து வச்சு தட்டலாம். என்னடா இவன் மோட்டரை மிதிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். சிலை செய்கிறவங்க சிலை மேலே ஏறாமல் சிலை செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் செருப்பு காலில் தான் மிதிக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா அழகாக வந்து உருவிட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் மோட்டரில் இருக்கிற காயில் ரிமூவ் பண்ணுறது எப்படி ப்ரோன்னு கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா வைண்டிங்குடைய டேட்டாவும் கலெக்ட் பண்ணி இது மாதிரி உருவிடலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா உருவும்போது ஒரு சில தவறுகள் நடக்கும். அந்த தவறை வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹேமர் யூஸ் பண்ணி நான் தட்ட ஆரம்பிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் பிடிங்கிட்டு வரும், ஒரு சைடு வந்து வராது. அந்த மாதிரி ஆகும். பாருங்கள், நல்லா யூ ஷேப்பில் வந்து நல்லா கொக்கி மாதிரி மாட்டிடுச்சா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் பிடிங்கிருச்சு, இன்னொரு சைடு வந்து வரல. இப்போ இந்த மாதிரி நாம் ஒரு ட்விஸ்ட்டு போட்டுடுறோம். திரும்பவும் தட்ட ஆரம்பிக்கிறோம், வந்துடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு டெக்னிக். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எளிமையான முறைகள் தான். ஓகே, இப்போ இதுதான் வந்து டேட்டா, ஸ்டார்டிங் காயிலோட டேட்டா. இதேமாரி ரன்னிங் காயிலையும் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இரண்டாவது முறை. இதில் இரண்டாவது ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மோட்டரை ஓப்பன் பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்டெப்பு காயில் வந்து பிரித்து டேட்டாவை எடுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து 1 to 8 வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். பெரிய மோட்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை, காலில் மிதிக்க தேவையில்லை. ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண தான் ஆகணும், வேறு வழி இல்லை. யாரும் குறை கூற வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணால் தான் நாம் இந்த மோட்டரை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இது தூக்கி இடைக்கு போட வேண்டியதான். ஸோ அதனால் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ பாருங்களேன், இது வந்து பிடிங்கிட்டு வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிடிங்கிட்டு வராத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தெரியும். இதுவும் பிடிங்கிட்டு வந்துருச்சா. சரி, ஓகே, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பிடிங்கிட்டு வராத அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகாக கம்பி வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காயில் பிரிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு 50% ஒரு நாலேஜ் நமக்கு வந்திருக்கும். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி வைண்டிங் பண்ணுறது, அப்புறம் பம்பு சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை அடுத்து 4-3 ஸ்டெப்பில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது வரைக்கும் நன்றி.